வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம். குரூப் 2ல் கேட்ட பகட கொஸ்டின் பார்த்துக்கலாம். நீங்கள் பகட கொஸ்டினை பொறுத்த மட்டும் இப்படி ஒரு 3 பகடையை வந்து இந்த மாதிரி பிரிக்காமல் பக்கங்களை பிரிக்காமல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சேமாக இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து என்ன பண்ணுவீங்க, கிளாக் வைஸில் நீங்கள் வரிசையாக எழுதி அதனுடைய ஆப்போசிட் அப்படிங்கிறது கண்டுபிடிப்பீங்க. அது ஒரு மாதிரி இப்படி பிரித்து கொடுத்துருவாங்க. பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ இங்கே 1ஆம் நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு 1க்கு ஆப்போசிட் அப்படிங்கிறது 4ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்பள பிள்ளை சொல்கிறேன். 1க்கு ஆப்போசிட் அப்படிங்கிறது 4 அப்படின்னா இப்போ 1க்கு ஆப்போசிட் 4 அப்படின்னா அந்த 4 வந்து இந்த கட்டம் இந்த கட்டம் இந்த கட்டம் இந்த 3 கட்டத்தில் எழுதக்கூடாது. 4 கட்டத்தில் ஆக்சுவலாக எழுதக்கூடாதுன்ற மாதிரி வரும். 4 வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 பக்கம் 1 2 3 இந்த 4 ஏன்னா அருகருகே அமையாது. ஒரு எண்ணுக்கு ஆப்போசிட்டாக அமைஞ்சது அப்படின்னா இப்போ 1 வந்து 4க்கு ஆப்போசிட்டாக அமைஞ்சு அப்படின்னா இந்த 1 4 பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? இது நீங்கள் மடிச்சு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 4 ஆப்போசிட் அப்படின்னா 4 வந்து இங்கே இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை 1 இங்கே இருந்துச்சுன்னா 4 இங்கே இருக்கணும். ஓகேங்களா? அதாவது இப்போ 1 வந்து இங்கே இருக்கணும், 4 ஆப்போசிட் அப்படின்னா அது கீழே இருக்கணும். இது மேலே இருக்க பக்கம் கீழே இருக்க பக்கம். ஓகேங்களா? கீழே தான் அந்த இது இருக்கும். பக்கத்தில் வந்து இருக்காது. அப்போ ஒரு எண் 2 எண் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் அப்படின்னா அந்த 2 எண்ணும் அருகருகே இருக்காது அப்படின்றது மட்டும் நல்லா ஞாபகம். அடுத்து 1க்கு 4 வந்து ஆப்போசிட். அடுத்து 2க்கு 5 ஆப்போசிட். 2 இங்கே போட்டோம்னா இந்த ஃபுல் ரோவை விட்டுட்டு என்ன பண்ணணும், இங்கே எழுதணும். ஓகேங்களா? 2க்கு 5 ஆப்போசிட். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 1 2 3க்கு 6 அப்படிங்கிறது ஆப்போசிட். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் படிங்க. 3ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 3ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 3 6 ஆப்போசிட். அப்போ அருகருகே அமையாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 6 3 அருகே உள்ளதான். அப்போ தப்பு, ஃபர்ஸ்ட் தப்பு. அடுத்து 3ஆனது 5 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 3ம் 6ம் ஆப்போசிட் நம்ம பார்த்துட்டோம். அப்போ அது வந்து அருகே அமையாது. ஓகேங்களா? ஆனால் என்ன சொல்லுவாங்க, அருகே உள்ளதுன்னு இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பியும் வராது. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க. 2ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 2ஓட ஆப்போசிட் என்னது, 5. அப்ப 2ம் 5ம் தான் பக்கத்துல அமையாது. மித்த எல்லாமே பக்கத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா? அருகே இருக்கும். அப்ப 2ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. அப்ப ஆப்ஷன் சி அப்படிங்கிறது வரலாம். ஓகேங்களா? அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க. 1ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 1ம் 4ம் ஆப்போசிட்ஸ். அப்ப அது இரண்டும் அருகே அமையாது. அங்க என்ன கொடுத்துருக்காங்க, அருகே உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் டியும் வராது. ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? நன்றி.